ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சிரோட்டி அப்படின்ற ஒரு முறுமுறுப்பான தின்பண்டத்தை நம்ம செய்து பார்க்க போகிறோம். இந்த சிரோட்டிக்கு பல பெயர்கள் உண்டு. சிரோட்டி, பேணி அப்படின்னு இதை விதவிதமாக கூப்பிடுவாங்க. இது நல்ல கோதுமை மாவு மற்றும் மைதா மாவு போட்டு நல்ல முறுமுறுன்னு எப்போ வேணாலும் நினச்சா சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பண்டமாகும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 2-3 மேஜை கரண்டி பொடித்த சர்க்கரை, சுவைக்கேற்ப உப்பு, 2 தேக்கரண்டி அரிசி மாவு, 2 தேக்கரண்டி நெய் மற்றும் பொரித்தெடுக்க எண்ணெய். இந்த சிரோட்டிக்கு முதல்ல நம்ம மாவு தயார் பண்ணணும். அந்த மாவு தயார் பண்ணுறதுக்கு எப்படின்னா முக்கியமாக இதுக்கு எல்லோரும் இந்த மைதா மாவு தான் உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு உபயோகப்படுத்தி ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டு இதை செய்ய போகிறோம். இந்த மாவை ரொம்ப கெட்டியமாக பிசைஞ்சுக்கணும். அதுதான் இதில் முக்கியமான குறிப்பு. இல்லை இப்போ 1/2 தேக்கரண்டி மட்டுமே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது இனிப்பு வகையை சேர்த்ததுனால நிறைய உப்பு போட்டிங்கன்னா உப்பின் சுவை அதிகமாக தெரியும். ஒரே ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கட்டியமான ஒரு பக்குவத்தில் நம்ம இந்த மாவை தயார் பண்ணிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா நம்மளது எண்ணெய் குடிக்காது மற்றும் அது வதக்குன்னு இல்லாமல் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம சிரோட்டிகளை தயார் செய்யலாம். இப்போ நம்மளோட மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த சப்பாத்திக்கெலாம் இதை தேய்த்து எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம 3 சப்பாத்திகளை ஒரு அடுக்கில் வச்சு நம்ம அந்த சிரோட்டி செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பகுதிகளாக உங்களுடைய மாவை பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திகளெல்லாம் தேய்ச்சி தயாராக்கிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட அரிசி மாவு இருக்குது. இந்த அரிசி மாவு கூட உருக்கின நெய் சேர்த்து ஒரு கூழ் பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். அந்த கூழ் அல்லது அந்த பசையை சப்பாத்திகளுக்கு இடையில் வச்சு நம்ம சுருட்டி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பசையை இதுக்குள்ளார தடவலாம். இது போல் நம்ம இந்த பசையை உள்ள முழுவதுமாக பரப்பிட்டு அடுத்த சப்பாத்தியை இதுக்கு மேலே வைக்கணும். இப்போ நம்ம இது மேலேயும் இதை பூச போகிறோம். இப்போ இந்த 3வது சப்பாத்தியை வச்சதுக்கப்புறம் லேசாக நம்ம இதை உருட்டி கொடுக்கலாம். நம்ம இதில் முழுவதுமாக பரப்பிட்டோம். அடுத்தது இதை ரொம்ப கட்டியமாக நம்ம உருட்டணும். நம்ம இப்போது இதை அரை அல்லது 1 அங்குலம், அதாவது உங்களுக்கு தேவையான சிரோட்டிகளின் அளவுக்கு ஏற்ப நம்ம இதை நறுக்கிக்கலாம். உங்கள் விரல்களால் இப்படி இதை பக்குவமாக அழுத்தி விட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எடுத்துக்கலாம். வட்ட வடிவத்துலேயும் தேய்க்கலாம் அல்லது நீல வடிவத்துலேயும் தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம சிரோட்டிகள் முழுவதுமாக தேய்ச்சி வச்சிட்டோம். இப்போ பொரித்து எடுக்கலாம். இப்போ நம்ம சிரோட்டிகளை பொரித்து எடுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா பொரிஞ்சிடுச்சு. நிறம் மாற்றம் ஏற்பட்டு அருமையான நிறத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பொடித்த சர்க்கரையை எடுத்து நல்லா தாராளமாக இந்த சிரோட்டிகள் மேலே தூவலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த சிரோட்டிகள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா?
நல்ல முறுமுறுன்னு அதே நேரத்தில் ஒரு மிதமான ஒரு இனிப்பு தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்து நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபிஸ்க்கு dosatpizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.